நம்ம ஊரில் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்குங்க. வயசானவங்க பண்ணியிருக்காங்க, பெண்கள் பண்ணியிருக்காங்க, ஆண்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் பஸ்ஸு இல்லை, அந்த ரோடு இல்லாதங்காட்டி அங்கே பஸ்ஸு வரலன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிற பெண் குழந்தைகள் அத்தனை பேரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? எங்களுக்கு டைமுக்கு பஸ்ஸு வர்றதில்ல, நாங்கள் போனால் எங்களை நீல் டவுன் பண்ண வச்சிடுறாங்க ஸ்கூலில், எங்களுக்கு பனிஷ் பண்ணுறாங்க, எங்களுக்கு கரெக்டான சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பஸ் இல்லை, எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு ரோடு போடுங்க, ரோடு போட்டால் தான் இந்த இடத்துலேருந்து நகருவோம். அப்போ இத்தனை வருஷமாக 5 வருஷமாக என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த ரோடு போடாமல், ரோடு இல்லாத இடத்துக்கு பஸ்ஸு போக மாட்டேங்குது, அதை நீங்கள் பார்க்கலையா? உங்களுக்கு கீழே இருக்கிற ஊரெல்லாம் எந்தெந்த ஊர், எந்தெந்த இடத்துல எந்த கவுன்சிலர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலை தானே உங்கள் வேலை. கேட்டால் எதுக்குமே பதில் இல்லையா? உங்களோட அந்த மெஜாரிட்டியான இந்த ஆட்சியில் நடந்ததெல்லாம் பெரிய பெரிய விஷயந்தாயா. கொடுத்த தாலிக்கு கொடுத்த தங்கமெல்லாம் உங்கள் வீட்டில் தங்க பீரோவாகவும் தங்க சேராவும் தங்க ஸ்டூலாகவும் தாயா இருக்குது. வேற எதுவுமே நடக்கலையா இந்த 5 வருஷ ஆட்சியில்? அந்த குழந்தைகள் கேட்குறாங்க பாருங்க, ஐயா என்னைக்கு பஸ் விட மாட்டீங்க, 18 வயசானா எங்ககிட்ட இருந்து ஓட்டு மட்டும் கேட்குறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்கல்லையா? அதுக்கு உங்ககிட்ட என்னையா பதில் இருக்கு? குழந்தைகளே, உங்கள் தாய் தந்தையிடம் சொல்லுங்கள், விசில் சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும் நீங்கள் சொல்லுங்க. நமது சின்னம் விசில் சின்னம், விசில் விசில் விசில்.